Now see, first one, day 1 we dash leave Anna International Airport in Chennai 2 days ago. 2 days ago அப்படின்னா it refers to past tense. So past tense அப்படிங்கிறப்ப we are using leave left. Yeah, so we spent past tense a day sightseeing. ஃபாலோ பண்ணிடுறேன். I have never, இங்கே பி வரப்போ இந்த இடத்துல ஹாவ் இருக்கு இல்லையா, ஸோ நெவர் சீன் ஆர் பீன், பிஇஇஎன். பீன் அப்படின்னா இருத்தல் அப்படின்னு அர்த்தம். பீன் அப்படிங்கிறப்போ பொதுவாக ஈஸ் வாஸ் ஆர் வேர் இந்த நாலுமே வந்து ஆம் இருத்தல் அப்படிங்கிற மீனிங்கை ரெஃபர் பண்ணக்கூடியது. ஐ ஹாவ் நெவர் பீன் ஆன் எ ட்ரிப் லைக் திஸ் பிஃபோர். இந்த ட்ரிப் மாதிரி நான் இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட். டே 2, it dash rain when we reached பொக்காரா. பொக்காரா போகும் பொழுது மழை பெய்து கொண்டு இருந்தது. பாஸ்ட் டென்ஸில், ஏன்னா இதெல்லாம் வந்து ரீச்டுங்கிறது என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வரப்போ ஈஸ் வராது. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் மீன்ஸ் வாஸ் ரெய்னிங். நம்ம என்ன சொல்லுவோம், மழை பெய்து கொண்டு இருந்தது. நாங்கள் வென் போகும் பொழுது, வென் அப்படின்னா அப்பொழுது. For the first time after racing. So we reached, past tense. The bus dash. be verb அப்படின்னா எது நமக்கு be verbல வரக்கூடியது, is, was, are, were, am. ஐக்கு மட்டும் am யூஸ் பண்ணுவோம். தென் ஈஸும் வாஸும் for singular, or were for plural, is, was, is or present tense. இங்கே வந்து past tense பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ the bus was so full that one person had to share the driver's seat. First we are about 900 meters and so on. So we began, past tense, we began to, then I didn't like them. அப்போ வந்து இந்த யாக் வந்து வருது, காட்டெருமை. I didn't like them very much. I am thrilled that we built, BUILT, past tense, tent வந்து build பண்ணோம் for our camps in the dense forest. Day 4, yesterday landslide. இங்கே block, yesterdayங்கிறப்போ past tense, blocked. This morning we walked along the river. இங்கே யாக் அட்டாக், யாக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காட்டெருமைகள். இங்கே வந்து இதை பற்றிய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லக்கூடியது. ஸோ வி ஆர் யூஸிங் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஆர், ARER. நாட் டேஞ்சரஸ் பட் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் இஃப் யூ மீட் எ ஹர்ட் ஆஃப் தம். அது டேஞ்சரஸ் இல்லை, பட் ஹர்டுன்னா கூட்டமாக. Day 5, we met a lot of children in our trek through the village. ட்ரெக்கிங் போயிட்டுருக்கிறப்ப நாங்கள் நிறைய சில்ட்ரன் வந்து பார்த்தோம் வில்லேஜில். தென் அப்போது they were playing, past continuous, விளையாடி கொண்டு இருந்தார்கள், தொடர்ச்சியான past continuous. ஸோ they were playing, ing form. In the pool of muddy rainwater as we left the place, we have already climbed 2400 meters up here. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் த பிளேஸ், இட் நெவர் ரெயின்ஸ். அங்கே மழையே பெய்யாது. 2400 meters above they went. ட்ரெக்கிங் போனதில் அந்த பிளேஸ் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம வி ஆர் யூஸிங் ப்ரெசன்ட் ஃபார்ம். நம்ம வி ஆர் நோ ட்ரீஸ். அங்கே வந்து ட்ரீஸே இல்லை, மழை பெய்யாது, ட்ரீஸே கிடையாது. இட் ஈஸ், ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எல்லாம் பேசிகிட்ருக்கோம். ஸோ இட் இஸ் விண்டி, ரொம்ப விண்டியாக இருக்கும். விண்டு அப்படின்னா என்ன, காற்று வீசிகிட்டே இருக்கும். அண்டு டஸ்டி, ஏன்னா மழையே இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டஸ்ட்டாக தான் இருக்கும். அண்டு டஸ்டி. அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் தர்ஸ்டி, எனக்கு எப்பொழுதும் ரொம்ப தாகமாகவே இருந்தது. தென் டே 6, எஸ்டர்டே. ஸோ யூ ஆர் யூஸிங் past tense. We went up
we went up to the mountain side of the township of this with less out. மேலே போக போக என்னாச்சுன்னா ஆக்சிஜன் வந்து குறைவாக இருக்குது. the thin air with less oxygen there left. yesterday என்னென்ன பயண அனுபவங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ we are using past tense. there left us breathless, மூச்சு விட முடியல. then we felt past tense that we couldn't go any further, அதுக்கு மேலே எங்களால் மூவ் பண்ண முடியல. then we drank a lot of extra fluids to prevent altitude sickness. நாங்கள் கையில் கொண்டு போயிருந்த ட்ரிங்க்ஸை வந்து நாங்கள் குடித்தோம். DRANK past tense. Recent Johnson as we went down. இப்போ கீழே இறங்கி வரோம். then the oxygen filled our blood again and we seemed. இப்போ வந்து எங்கள் உடம்பு முழுவதும் ஆக்சிஜன் போனதுனால ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. and we seemed to flying. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறப்ப காற்றில் பறப்பது போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அது வந்து இங்கே ஜெரண்ட் ஃபார்மில் வருது. we seemed to flying. திரும்ப பொக்காராவுக்கு வந்தோம். it was exciting when we flew, பறத்தல். between the mountain peaks and we spent, இதில் எல்லாமே past tense.